வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா, அரசியலில் ஒரு அவமானம், அரசியலில் ஒரு அசிங்கம், அரசியலில் ஒரு அருவருப்பு. யாருன்னா இதுதான். என்னப்பா இவ்வளோ வன்மமா? இன்னும் ஒரு மனுஷன் ஒரு சாதாரண எளிய பிள்ளை ஒரு அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒரு கட்சியில் சேரக்கூடாதா? அவன் வந்தா உனக்கு என்ன இவ்வளோ வன்மம், இவ்வளோ வெறி, இவ்வளோ கோபம்? ஏன் இப்படிலான்னா அப்படித்தான். இவனை பார்த்தாலே அப்படிதான். இன்னைக்கு நேற்று இல்லை, புட்சட்னிலேருந்து கடுப்பாக இருக்கு. இவனை பார்த்தாலே காமெடி பண்ணுறன்ற பேரில் கழுத்து இருப்பான், தாங்கவே முடியாது. கடுப்பாக இருக்கும், இரிட்டேட்டாக இருக்கும். அப்போதைக்கு அந்த புட்சட்னி மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதில் நான் ஒரு பெரிய புழுத்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஆள் இது அதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தேன். ஆள் மேடையில் போய் ஆங்கரிங் பண்ணான், அப்புறம் ஒரு வீடியோ போடுவான், அரசியல் பேசுவான், வரலாறு பேசுவான். இதெல்லாம் ஓகே, நானும் பார்த்தேன். ஓகே பரவாயில்ல, நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் ஒரு ஜட்ஜா, அதனாலே அது அழிஞ்சு போச்சு. காமிக்ஸ் தானா இந்த மூஞ்சை வச்சு என்ன காமிச்சா என்ன காமிக்கலான்னு கடுப்பை வெறி ஏறுது. வன்மனா என்னன்னு இப்போ தான் நான் உணர்றேன். அப்படி கொட்டுறேன், என்னால் முடியல, வெறுப்பாக இருக்குது. காமிக்ஸ் தான்லேயே கடுப்பெடுப்பான். அப்புறம் அவர் மேடையில் எல்லாருக்கும் பேசிட்டு அப்புறம் ஒரு கட்சி ஒரு சேர்ந்துரு. இவர் டிவி கீழே சேர்ந்தார். எதன் அடிப்படையில் இவனை சேர்த்தானுங்க தலைவா? ஏன் இவனை ஏன் சேர்த்தீங்க, இவனுக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னு என் புகுத்தினேன். 41 பேர் இறந்தப்ப உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓடி போனது அவன் தான். சரி, நீங்கள் தான் போயிட்டீங்க, தெரியும் உங்களை பற்றி. அப்போயே பேசியிருக்கலாம்ல. அதை யூடியூப்பில் வாய்க்கு பேசுவானே. 41 பேர் இறந்தப்ப ஒரு மாதம் இவனை காணோம். இவனை எதுக்கு சேர்த்தீங்க? எனக்கு தெரியும் இவனையா சேர்த்தாங்கன்னு. என்னென்னா ஒரு நிகழ்ச்சிக்கு ஆங்கரை கூப்பிட்டா அதுக்கு தனியாக செலவாகுது. இதை கூப்பிட்டா சும்மாவே பேசுவான், அப்புறம் பொறுப்பு கொடுத்தா நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னு பெரிய பருப்பு மாரி பேசுவான். அதனால தான் செலவு கம்மி, சொன்னால் இது வேணால் செய்யும், யாரை வேணால் என்ன வேணால் பேசும். ஒரு காலத்தில் முதலமைச்சரை பாராட்டி பேசுச்சு, இப்போ முதலமைச்சரை பற்றி தரக்குறவா பேசுது. இது பேசுகிறது தானே, எனக்கு உடன்பாடு இல்லை. உங்கள் கட்சி மேலே எனக்கு முதல்ல ஒரு ஒரு இது வந்ததே. எது வந்தது? இவனை பார்த்ததுக்கப்புறம் இவெல்லாம் நான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். எங்கள் ஃபேமிலியும் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருந்தோம். இது மூஞ்ச பார்த்தவன் சி, ஐயோ தலைவா, கோடி ரூபா கொடுத்தா கூட உனக்கு ஓட்டு போடுவேன், ஆனால் இவனை கண்ணில் காட்டாத. இவனை மட்டும் மறைச்சி வச்ச ஓட்டு எல்லாம் விழுந்துடும். என்னப்பா என்னத்தாம்பா இப்படி பேசுகிறீங்க? ஒன்றும் இல்லை, கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாப்புல, மேடையில் எல்லாத்தையும் ஆங்கர் பண்ணுறாரு. தலைவர் இல்லாதப்ப எப்பவுமே தான் இல்லை, இருந்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப கேள்விக்கு மரியாதையாக பதில் சொல்லணும். படிச்சிருக்கிற, யூடியூப் வச்சுருக்கிற, 1500 நொட்டை கதைலாம் பேசுவேன், அப்போ கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். இவன் இன்டர்வியூ பார்த்தீங்களா தலைவா? பார்த்தனா ஃபஸ்ட்டு நீயே கட்சி விட்டு துரத்திடுவேன். அவ்வளோ கடுப்பாக இருக்கும், உனக்கே டென்ஷன் ஆகும். ஆல்ரெடி யூடியூப் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்தான், அந்த கருமத்தெல்லாம் போட விரும்பல. இப்போ ப்ரெஸ் மீட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பத்திரிகையாளர் எதுக்கு இவனை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க? அவங்கள என்ன சொல்கிறது, அவங்க நிலைமை அப்படி. கட்சி தலைவரை இந்த எச்சையெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும். பாவம், அவங்க நிலைமை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தும் மனசை தேர்த்திக்கின்னு அவங்க ஒரு மாதிரி வெறியாகி வெறுப்பாகி தலையெழுத்தான்னு இன்டர்வியூ கேட்குறாங்க. நல்ல கேள்வி, நாகரிக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொன்னான் பார் தலைவா, பார்த்தனா நீயே கழட்டி அடிச்சிருப்ப. எதை? இது அறிவை கழட்டி அடிச்சிருப்ப. இந்த அறிவை வச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி தான் பதில் சொன்னான். கேள்வி என்னென்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் நார்மலாகவே பெரிய புழுத்தி மாரியே நடந்துப்பான். எல்லா இடத்துல எடுத்த டிவி நிகழ்ச்சி, யூடியூப் சேனலு பேசுறது, யாராவது புழுத்தி மாரி பேசுவான். இப்போ நீங்கள் வேறு பதவி கொடுத்துட்டீங்களா? அந்த நாகரிக கேள்விக்கு ஒரு சாதாரண மனுஷனாக அறிவு இருக்கிறான் நாகரிகமாக பதில் சொல்லணும். கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான்னு தலைவர் பேசிட்டுருக்காரு, போயிட்டுருக்கு, தொடர்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம், அப்படி பதில் சொல்லணும். அதுக்கு இவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? பேச்சுவார்த்தை எல்லா இடத்துலையும் நடந்தது. இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம், மேடையில் பேசிக்கிட்டு இருந்தோம். காமெடி. இந்த காமெடி ஊதிக்கு தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு வெறி வருது. காமெடிலாம் தேவையா தலைவா? காமிக்ஸ் தானே, நீங்கள் பூத்தந்தே போதும். நீங்கள் காமெடி பண்ணி அந்த புட்சட்னியில் அந்த சட்னியை நாத்தடிக்கும், அந்த மாதிரி காமெடி. இப்போ இங்கேயே காமெடி. நாங்கள் மேடையில் பேசிட்டு இருந்தோம், நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் பதிலா? நீங்கள் நேரில் வந்தால் கூட இதோட நல்ல பதில் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் வராத வரைக்கும் தான் அப்படி, வந்துட்டிங்கன்னா களை கட்டும், அது வேறு விஷயம். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வராதனால என்ன கருமம். இதனால தான் தலைவா கட்சிக்கு கேவலமான பேர், கெட்ட பேர் கூட இல்லை, அசிங்கமான பேர். இப்போல்லாம் பதில் சொல்கிறது. கூட்டணியை பற்றி கேட்டால் மேடையில் பேசியிருந்தானா, இதுக்கே டென்ஷன் ஆகுது. இவன் பேசுறதை பார்த்தேன், இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆனதில்லை.
2-3 தடவை ஃபோனை போட்டு வச்சிட்டேன் கருமத்தை. இவன் பேசுறதெல்லாம் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து அதுக்கு நம்ம ஒரு பதில் ரெடி பண்ணி என் வாழ்க்கையில் அசிங்கமான நிமிடங்கள். அது மட்டும் இல்லை தலைவா, கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறப்ப இந்த உலகத்தில் பெரிய அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன், பெரிய அறிவாளி, பெரிய மாமேதை அவங்களாம் கூட அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு வை, அப்படியே ஊதி எடுத்து ஊத சொல்லுவீங்க அவனை. ஒண்ணு வந்த பிறகுதான் அவங்க மத்த திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்க இல்லன்னா அந்த டிமாண்ட் வைக்கவே முடியாது. ஆனா நீங்க ஐயோ வெறி வருது அதெல்லாம் பார்க்குறப்ப. இதெல்லாம் பார்க்குறே இல்லை தலைவா. இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் ப்ரெஸ் மீட்டு பார்த்தாலே ஒரு நாகரிகமாக எவ்வளோ அமைதியாக பண்ணிக்கிறீங்க. தன்னை அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இவனை பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் என்னடா டேய் யாரா நீ? அதாவது அவர் கேள்வி கூட கேட்கல, அவர் கருத்து தெரிவிக்கிறார். நீங்கள் வந்த பிறகு தான் அவங்க ஆட்சியில் பங்கு அதெல்லாம் கேட்குறாங்கன்னு. உங்களால் தான், நீங்கள் கூட்டால் தான் கேள்வி கேட்காம கருத்து தெரிவிச்சார். அந்த கருத்துக்கு இதுக்கு பதில் வேற சொல்லியிருப்பான் ஆளு. அண்ணனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கை தட்டல. அரங்கமா ஊதி அரங்கம் இல்லை, நீ அரங்கத்தில் இல்லை, பழக்க தோஷம். எல்லாரும் ஆங்கரிங் கூப்பிடுவாங்க, அரங்கத்தில் நின்று அப்படி அரங்கம் நிறைந்த ஒரு கைத்தட்டல் கொடுங்க, எல்லோரும் ஏஞ்சி நில்லுங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுங்க. அதுக்கு பழகி போனவன் அங்கே நின்று அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. அதுக்கு மக்கள் கைத்தட்டி கீழ்ச்சிட்டாங்க பாருங்களேன். அரங்கம் நிறைந்த கை தட்டல முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் தலைவா. இவன் மரியாதை அவ்வளோதான், உங்கள் கட்சியிலே இவன் மரியாதை அவ்வளோதான். 2 பேர் கைத்தட்டிக்கிறாங்க. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல கொடுங்க அண்ணனுக்கு சொன்னோடனே எல்லாம் கைத்தட்டு. சொல்லிட்டாரா ஒரு புழுத்தி, அதனால் எல்லாம் கைத்தட்டுக்குன்னு கைத்தட்டாங்க. ஒருத்தன் மதிக்கல இவனை, அவ்வளோதான் மரியாதை. ஆனால் இவன் ஆட்டிட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கள் நீங்கள். அது மட்டும் இல்லை, அப்படியே அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக அப்படி தான் கேட்டிருப்பான். எப்படி தலைவா இவனை கட்சியில் எடுத்த? யார் தலைவா இவன் எதுக்கு தலைவா உன் கட்சிக்கு? இவனால் ஒரு 10 ஓட்டு போகும் தலைவா. போய் சோசியல் மீடியா பாரு தலைவா. இவனுக்கு ஒரு ரசிகர்கள் ஒருத்தவனை பாராட்டிக்கிறானா, உங்கள் கட்சிக்காரனே காரி துப்புவான் அவனை பார்த்தாலே. முதல்ல இதை கட்சி விட்டு தோர்த்துங்கன்னு கெஞ்சுவான். நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். வேற யாரும் நல்ல ஆளாக போடுங்க, கொஞ்சம் நல்ல மூஞ்சா வைங்க. முடியல, எங்களால் இரிட்டேட் ஆகுது, இவனை வச்சு சமாளிக்க முடியல. சீரியஸாக இவனுக்கு ஒரு ரசிகர் இருந்து பார்த்துக்கிறீங்களா? யாராவது இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? சோஷியல் மீடியாவில் இவனுக்காக யாராவது பேசி பார்த்துக்கிறீங்களா? கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவான், வீடியோ போடுவான், கத்துவான், அப்படியே ஒரு மாதிரி விசில் அடிப்பான். இவனை பார்த்தாலே விசிலை உடச்சி போட்டுருவான். ஐயாச்சி இவனான்னு. அதான் தலைவர் நிஜம், உண்மை புரிஞ்சுங்க. இது வேறு அடுத்த கேள்வி வேறு அருமையான பதில். என்னங்க உங்கள் தலைவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலையா? அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க தலைவா. அதுக்கு இவன் ஒன்று சொல்லுவான் பாருங்க. தலைவர் பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது. இப்போ நீங்களாம் யாரு? அப்போ நான் சந்திக்க கூடாதா? சந்திக்க கூடாதுற, சந்திக்காது. என்ன சந்திச்சுன்னு கீச்சிருக்க? கேட்குற கேள்விகளாக கண்ட கருமத்தை பதிலாக சொல்கிற. இதில் சந்திச்சு என்ன பண்ண போகிற? கேள்விக்கு பதில் சொல்லணும் தலைவா. இப்போ நீ இல்லை, நீ வரல, அப்போ உன் இடத்துல நல்ல நாகரிகமாக நியாயமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லணும். நான் சந்திக்கக்கூடாதா? உன் இடத்த பிடிக்கலான்னு பார்க்குறான். நீ என்ன பெரிய ஆளா? நீ சந்திக்கக்கூடாதா? நீ என்னடா செஞ்சு என்னடா பண்ண போகிற? நான் சந்திக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேள்வியோட. தலைவர் ஏன் சந்திக்கலாம்? பிஸியாக இருக்கிறாரு, அவர் வருவார், வர வேண்டிய நேரத்தில் வருவார். இப்போதைக்கு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேரத்தில் கரெக்டாக சந்தித்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வருவார். இப்படி 1500 பதிலுக்கு தலைவா. என்ன வேணால் சொல்லலாம். நான் சந்திக்கக்கூடாதா? கூடாதுடா. நீ என்னடா டேய் என்னடா நினச்சினுக்கிறேன் மனசில்? தலைவா அதெல்லாம் கேட்க மாட்டியா? அவன் மனசில் என்ன தான் நினச்சினுக்கிறான்? ஆனால் ஒன்று தலைவா, ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டான். நானாக இருந்தால் கூட ஒரு பதில் சொல்லுவேன். தலைவர் பிஸியாக இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, கொஞ்சம் போட்டு அப்படியே கனவுல இருக்கிறாரு, அப்படி எதாவது சொல்லுவேன். ஆனால் இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்போ நீங்கள் ஏன் வரலன்றது தான் கேள்வி. அதுக்கு ஒரு பதில். நான் விஜய், இவங்க விஜய், இவர் விஜய், இந்த அம்மா விஜய், இவங்க எல்லாருமே விஜய். பதில பார்த்தீங்களா? அவர் விஜயா, அவங்க பக்கத்தில் ஒரு விஜயா, எல்லாரும் விஜயா. அப்படியா? இவர் விஜயா? அப்போ இவர் விஜய்னா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாரா இவர்? சொல்லுங்கள், போகல. என்ன இது அப்படி தான் கேள்வி கேட்குதோண்ணா. ஏன் வரலன்னா அவர் பிஸியாக இருக்கிறாரு, வேலையாக இருக்குது, அது சொன்னோம். இவர் விஜயாமே, நீ விஜயா? என்னடா சொல்கிறது? ஒரு செருப்பு எடுத்து இந்த சிக்கன் அப்படின்னு கடிச்சு தின்றுவியா? அது செருப்புடா, சிக்கன் வேறடான்னு இல்லை? அந்த மாதிரி தான் தளபதி இருக்கிறப்ப நீ என்னடா அது? சோறுனா சோத்தை தான் தோண முடியும். நாங்கள் கேட்குறது சோறு. கண்ட கரும்பு வச்சு சோறு நினச்சிங்கன்னா எப்படி நினச்சிக்க முடியும்? அவர் சோறு, பசிக்கு நாங்கள் சாப்பிட்ற சோறு. நீ கண்ட கருமம். நீ சோறாடியா? நீ விஜய் ஆடியா? பதில் ஒழுங்காக சொல்லி, இல்லைன்னா இப்படி தான் பேசுவோம். யார் ஆகுறது? என் தலைவன் எங்கே?
என் நாடி நரம்பு ரத்தத்தில் ஓடின என் தலைவர் தளபதி விஜய் எங்க? நீ விஜயா? அவர் பேரை சொல்ல தகுதி இருக்குதா? நீ என்ன சொல்லணும்? நான் தான் வந்து விஜயா நினச்சிக்கிறேன் என்ன நானே அப்படி சொல்லணும். விஜய்னு பேரை சொல்கிற அவ்வளோ திமுறா? விஜயா யாருமே பேரெல்லாம் சொல்ல தலைவா. பேரை சொல்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுக்கிறீங்க. இது ஒரு பதிலா? சரி நீ விஜயா? இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்களே, அது நீ பதில் சொல்லணும் தானே. நான் தான் விஜய், நான் பதில் சொல்ல போகிறேன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரியான கூட்டணி குறித்து வெற்றி தலைவர் சொல்வார். தலைவர் தான் சொல்வார். பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது, தலைவர் பேசுறது தான் பேச்சு. தலைவர் பேசுறது தான் பேச்சா? இப்போதான் சொன்ன நீ விஜய்னு பேசு. நீ தான் தலைவர். விஜய் சார் பேசுங்க சார். தலைவரே பேசுங்க. நீங்கள் விஜய் இல்லை, அவங்க 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 எல்லோரும் விஜய் இல்லை, எல்லோரும் பதில் சொல்லுங்கள். சொல்லுடா. இப்போ தான் சொன்னேன் விஜய்னு. பார்த்தீங்களா? ஏதாவது கேள்வி கேட்டால் தலைவர் பதில் சொல்லுவார். தலைவர் ஏன் வரலான்னு கேட்டால் இவர் விஜய். இப்போ நீங்கள் பேசுங்க விஜய்னா தலைவர் பேசுவார். தலைவர் ஏன் வரலன்னா இவர் தான் விஜய். இவன் பைத்தியமா இல்லை நம்ம பைத்தியமான்னு தெரில. ஒரு கேள்வி கூட நல்ல பதில் இல்லை. இந்த ப்ரெஸ் மீட் இல்லை, அடுத்து ஒன்று. அதுக்கு இந்த கருமத்தை தான் பேசி வச்சுருப்பான். ஏதோ பேசுகிற ஆள் இப்படி ஒரு பதில் சொல்லிட்டு விளக்கம் வேறு. அந்த விளக்கத்தை கேட்டால் அதுக்கு மேலே கோபம் வரும். அப்ப எங்களை போல எளிய வீட்டு பிள்ளைகள், ஏழை வீட்டு பிள்ளைகள், சாதாரண ஆட்களும் போய் பேசணும், பத்திரிகையாளர் சந்திக்கணும். இந்த கனிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கிறேன். இதுதான் இவனுக்கு தெரியும். எளிய வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, சாதாரண ஆட்கள், இந்த ரைமிங்கில் பேசுவான் அவ்வளோதான். மற்றபடி அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. எளிய வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணுமா? ஒரு கனிய அரிய வாய்ப்பை வந்து தலைவர் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா எதுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற வாய்ப்பை கொடுக்குறீங்க? சிஎம் ஆகிற வாய்ப்பை கொடுத்துருங்க. ஒரு எளிய வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, சாதாரண ஆட்கள் சிஎம் ஆகக்கூடாதா? அந்த வாய்ப்பை கொடுத்துருங்க. ஒரு எளிய வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, சாதாரண ஆட்கள் கட்சி தலைவராகிடுங்க. ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறதா வாய்ப்பு? ஏன்டா தலைவர் ஏன் வர மாட்டார், ஏன் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டார், ஏன் பதில் சொல்ல மாட்டார்னு கேள்வி கேட்டால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. எதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அதை சொல்லுங்கள். எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நீங்கள் என்ன கீச்சிட்டிங்க, என்ன பூய்த்திட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கணும். இல்லை அவர் வந்து எத்தனை ப்ரெஸ் மீட்டு கொடுத்து டயர்டாகி பேசி பேசி எல்லாம் தீர்ந்து போய் நான் பேசுனதெல்லாம் சலிச்சு போச்சு, போர் அடிச்சிச்சுப்பா, இனிமேல் வாய்ப்பு உங்களுக்கு, அப்படி எத்தனை கொடுத்தாரு? இவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாராமே. என்னடா இது? அவர் படத்தில் ஹீரோ நான் இல்லை, இந்த மூஞ்சை போடுங்க, ஏன்னா அவனும் விஜய் தான் சொல்லின்னு தெரியுறான், அவனை போட்டு நடிக்க வைங்க அப்படின்னா அதுக்கு பேர் வாய்ப்பு. சரி வாய்ப்பு கொடுத்தியா தான் பூய்த்தினியா? ஒன்றும் பூய்த்தலை. எலி வீட்டு பிள்ளை, ஏழை வீட்டு பிள்ளை, ஏணி வச்சு ஏறு, இந்த மாதிரி வரிசையில் ரைமிங்கில் பாட்டு பண்ணுகிற. கேள்வி கேட்டால் கண்ட கருமத்தை சொல்கிற. இந்த வாய்ப்பை கொடுக்குறது ஒன்று, அதை தூக்கி குப்பையில் போகிறது ஒன்று. என்னடா இது? இதெல்லாம் ஒரு அரசியலை? என்ன ஏன் தலைவர் வரலன்னு கேட்டேன், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு திரும்ப அங்கே இருக்க நான் கேள்வி கூட கேட்கல. எதுக்குடா பைத்தியக்கார மாரி பதில் சொல்கிற? கேட்ட கேள்வி என்ன, நீ என்னடா சொல்கிற, லூஸ் எட்ட போடா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லலை. அதான் வேதனையே. அவங்க மனசில் இருந்துச்சு, சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? அதான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து அவங்க என்ன கேள்வினா, கேள்விலாம் கேட்கல. வேண்டா கேள்வி கேட்குறது வேஸ்ட்டு. கருமம் வந்ததுக்கு நீ எதாவது பேசிட்டு போனாங்க. உடனே அவர் வந்து இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, இந்த பீகாரில் இது அப்படி இப்படின்னு ஒன்று எழுப்பார். பாருங்களேன், பீகார்ல எவ்வளவு மோசமா இருக்கு. அந்த பீகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அப்பா அம்மா 2 வயசு குழந்தை சொல்லும் போது நான் தழுதலுக்குது. அந்த குட்டி குழந்தை கூட பாத்துக்கல, குண்ணி வீசி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு மோசமான இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில பீகாருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா? பீகாரி யார் என்ன பண்ணா அதை சொல்கிறா. ஃபஸ்ட்டு பீகாரி குடும்பத்தை கொன்னது யாரு அதை சொல்ல மாட்டான். அதை சொல்லாமல் பீகாருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லையா? அந்த குடும்பத்தை, அந்த பீகாரி குடும்பத்தை கணவன் மனைவி 2 வயசு குழந்தைய கொடூரமாக கொன்னது 5 பீகாரை சேர்ந்த அவங்க நண்பர்கள். அதை சொல்கிறத விட்டு பீகாருக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஊர் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தான் பேசணும். தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ சென்னை மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படி பேசணும். இங்கே வந்து பீகாரை சேர்ந்தவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா பேசுகிற? இப்போ எனக்கே பாதுகாப்பு இல்லை, இந்த ஊரை சேர்ந்த எனக்கே பாதுகாப்பு இல்லை, அப்போ வெளியூர்லேருந்து வரவனுக்கு எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டால் ஒரு நியாயம். பீகாரை சேர்ந்தவனுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு என்ன சொல்ல வர? கொன்னதே பீகாரை சேர்ந்தவன், அதை பேசலை. ஒரு உண்மையை மறைச்சி பொய்யான குற்றச்சாட்டை வச்சு பொய் பிரச்சாரம் பண்ணுகுது தலைவா. அசிங்கமானவன் தலைவா இவன். இவனை கட்சி விட்டு தூக்கு தலைவா. இவனை தூக்குனாதான் என்ன சொல்கிறது? இதை நான் உனக்கு ஒரு கோரிக்கையாக இல்லை, வேடிக்கையாக வைக்கிறேன், எதையாவது வைக்கிறேன். இவனை முதல்ல கரும்பு சீக் வெளில போடான்னு சொல்லு. அந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, யார் காரணம், என்ன நடந்துச்சு, இதை வந்து அரசோடு எப்படி ஒப்பிடுறது, அது ஒரு பாலிடெக்னிக்குள்ளே நடந்தது, அதோட சூழல் என்ன, அதை விட்டுட்டு பீகாரில் சேர்ந்த நல்லது. இதை எதிர்த்து ஒரு ஆள் கூட கேள்வி கேட்கல. ஏங்க நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆள் கூட கேள்வி கேட்கல. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு பைத்தியக்கார
ஊதின்னு. இதுக்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, அதுக்கு நம்மளே ஒரு ஊதி எடுத்து ஊதிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. கட்சிக்கு கெட்ட பேர், அவமானம், அசிங்கம் இவனால தான், வேறு யாராலையும் இல்லை. உண்மை தலைவா, நீ வேணா பாரு, 41 பேர் இறந்தப்ப எங்கே போனானே தெரில. உங்களை கூட நாங்கள் பார்த்துட்ட வீடியோவில், இவனை பார்க்கல. கிச்சனில் சிங்க்கு அடியில் பூந்துந்தானா, அப்படி பூந்துந்தோம். இப்போ வந்து என்னென்னமோ பேசுகிறான், முடியல எங்களால். அது மட்டும் இல்லை தலைவா, என்னென்ன இழவையோ பேசுவான், சம்மந்தம்லாம் பேசுவான். உண்மையாக சொல்கிறேன், ஒரு லூஸு ஊதி கூட அப்படி ஊதாது, அந்தமாரி ஊதி கெடாசுவான். பாருங்களேன். 5 வருஷத்துல ஒண்ணு விட்டு ஒண்ணு, இந்த ஒண்ணு விட்டு சித்தப்பாலாம் வருவார்ல, ஒண்ணு விட்டு ஒண்ணு, இந்த ஒண்ணு விட்டு சித்தப்பாலாம் வருவார்ல. ஒன்று விட்ட சித்தப்பாவா தலைவா? அவங்க ஒன்று விட்ட சித்தப்பாவை பற்றிலாம் பேசுகிறான். என்ன தலைவா அதில் போய் கேள்வி தலைவா, எதுக்குடா அவங்க ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட பெரியப்பா, 2 விட்ட மாமா, இந்த கருமத்தெல்லாம் எதுக்குடா ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற? கேளு தலைவா, ஒன்று விட்ட சித்தப்பா என்னென்ன, ஒன்று விட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், அதுக்கு ரைமிங்கா ஒன்று விட்ட சித்தப்பாலாம் வருவார்ல, அவங்க சித்தப்பா ஒன்று விட்ட சித்தப்பா வந்து என்ன இது பண்ணுவாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒன்று விட்ட சித்தப்பா என்ன பண்ணுவார்னா, என்ன பண்ணுவார்? இந்த ஒண்ணு விட்டு சித்தப்பாலாம் வருவார்ல, அவர் சித்தப்பாவே இருக்க மாட்டார், அவர் சித்தப்பாவே இருக்க மாட்டார். ஏன் மாமாவா மாறிடுவானே? என்ன கருமண்டா அது? ஒன்று விட்ட சித்தப்பா இருப்பார்ல, அவர் சித்தப்பாவாக இருக்க மாட்டார், சித்தியாக மாறிடுவார், மாறு வேஷம் போட்டுவார். இதெல்லாம் கேட்குறீங்களா இல்லையா? எதுக்கேற்றாலும் உங்களை ஏன் பார்க்குறேன்னா, உங்கள் கட்சியில் தானே சேர்த்து வச்சுக்கிறீங்க. அது இல்லாமல் அவனை பார்க்க பிடிக்கல எனக்கு, பார்த்தா இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. அதனால தான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்தா ஒரு மன நிம்மதி வருது, ஒரு சாந்தம் வருது. அவனை பார்த்தா பத்திக்கு வருது. இல்லை தலைவா, நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வேணால் வீட்டில் உட்காந்து வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். என்னோட பழைய வீடியோ, ஃபுட் சட்னி, ஊசடிச்ச சட்னி, அந்த கீமிஸ்தான் அந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ இவன் பேசுகிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையை ஃபோனை போட்டு உடச்சிருச்சு ஓஞ்சி போகணும். என்ன ஒன்று விட்ட சித்தப்பா, ஒரு சித்தப்பா இருக்க மாட்டார், சித்தியாக மாறிடுவார். மாறி அவர் சித்தப்பாவே இருக்க மாட்டார். ஒண்ணு விட்டு வந்தா 2 விட்டு வந்தா, அந்த மாதிரி ஒரு வருஷம் தர மாட்டாங்க, அடுத்த வருஷம் தருவாங்க, இந்த வருஷம் தர மாட்டாங்க. ஒன்றுமே புரியல, சத்தியமாக புரியல. ஒன்று விட்டு ஒரு வருஷம் தருவாங்க, அடுத்த வருஷம் தர மாட்டாங்க. என்னென்னமோ பேசுகிறான். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா இது? ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்ட சித்தி, அத்தை ஒரு வருஷம் தருவாங்க, அடுத்த வருஷம் தர மாட்டாங்க. வெறி தான் வருது இதெல்லாம் கேட்குறப்ப. அதாவது ஒரு வருஷம் தருவாங்க, அடுத்த வருஷம் தர மாட்டாங்க. அவங்க வந்து தேவைக்கு ஏற்ற மாரி அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவைன்னா கொடுப்பாங்க, உங்கள் தேவை வேணாம், ஓட்டு வேணும்னா விட்டுருவாங்க. அப்படி பேசணும். அதுக்கு ஒன்று விட்ட சித்தப்பா, மாமனார் மாமியார் மச்சான் சீர் வரிசை, நாத்தனார் கோவிந்தனார், வளகாப்பு, நிச்சயதார்த்தம், ஒன்று என்னென்ன சொல்ல போகிறோன்னா தெரில. அடுத்த ப்ரெஸ் மீட்டு இது ஒன்றா, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதோட ஆகான்னு இருக்கும். கேள்வி என்னென்னா, உங்கள் தலைவருக்கு டான்ஸ் மட்டும்தான் ஆட தெரியுமா அப்படின்னு விமர்சனம் ஒருத்தர் வைக்கிறார் சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொன்னோம்? எங்கள் தலைவர் அப்படி இல்லை, களத்தில் இறங்கி போராடுவார், மக்களுக்காக நிற்பார், டான்ஸ் மட்டும் இல்லை பல கலைகள் தெரியும், பல அறிவியல் தெரியும், எங்கள் கொள்கையை அருமையாக பேசுவார், மக்களுக்காக நின்று போராடி இழந்த உரிமைகளை மீட்பார். இப்படி தானே பேசணும். அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவான் பாரு, இறங்கி செருப்பை கட்டி காலில் போட்டு போயினே இருப்பீங்க. விஜய்க்கு டான்ஸ் ஆட மட்டும் தான் தெரியும், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நயினார் சொல்லியிருக்காரு. இல்ல, இதெல்லாம் அவருடைய கருத்து, இது உலகத்துக்கே தெரிந்த கருத்து, இது உலகத்துக்கே தெரிந்த கருத்து. பாத்தியா தலைவா, தெரியாமல் உண்மையை சொல்லிட்டான், அதில் பொய்ய சொல்லிட்டான். உலகத்துக்கே தெரிஞ்ச கருத்தான், உங்களுக்கு டான்ஸ் மட்டும் தான் ஆட தெரியும்னு. என்னடா இது? இவனா கட்சியை விட்டு தூக்குங்கன்னா கேட்குறீங்களா? உலகத்துக்கே தெரிஞ்ச கருத்து, அவருக்கு டான்ஸ் மட்டும் தான் ஆட தெரியும், வேற என்ன தெரியும்? ஏன்னா எழுதி கொடுக்குறதாங்க தானே அந்த திமிரு. இவன் எழுதி கொடுக்குறதுலாம் பேசாத தலைவா, நீ கீச்சு போட்டுரு. அவன் எழுதி கொடுத்தா படிக்க அப்படி ஏச்சி, உன்னையே பிடிக்கல, நீ எழுதி கொடுக்குறது பிடிக்கல, போடா விசில் போடா, விசில் அந்த விசிலை வாயில் வச்சுன்னு போடா அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படிதான் தலைவா. என்ன தலைவா, உலகத்துக்கே தெரியுமா அந்த கருத்து, உங்களுக்கு டான்ஸை மட்டும் தான் ஆட தெரியும்னு? இதெல்லாம் ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உன் மானத்தை வாங்குறான். அவர் தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர், தன்மானத்திற்காக ஆடும் தலைவர், தன்மானத்திற்காக ஆடும் தலைவர். கடைசி வரைக்கும் அதை டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. டான்ஸ் மட்டும் தான் ஆட தெரியும், இல்லை அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக தலைக்கணத்தில் ஆடுறவர் இல்லையா, தமிழுக்காக ஆடுவாரான் டான்ஸு, அப்புறம் தன்மானத்துக்காக டான்ஸ் ஆடுவாரான். தன்மானத்துக்காக எப்படிங்க டான்ஸ் ஆட முடியும்? என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் தன்மானத்துக்காக டான்ஸ் ஆடுறவர் இப்போ தான் பார்க்குறேன். நான் சொல்லலை, இவன் சொல்லியிருக்கிறான். ஒரு டான்ஸ் ஷோ, அந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, தமிழனை அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை நிறத்தை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை உங்களை பார்த்து இல்லை ஏதாவது ஒன்று ஜாதியோ மதமோ நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்களோ அதை சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா, அப்போ தன்மானத்துக்காக ஆடினா அது தன்மானத்துக்காக ஆடுறது, அது ஒரு படத்தில் வைக்கலாம் சீனா. இங்கே தன்மானத்துக்காக எப்படிங்க டான்ஸ் ஆட முடியும்? தன்மானத்துக்காக ஆடுறவரா? அப்படியா? தன்மானத்துக்காக டான்ஸில் ஆடுவீங்க? என்ன டான்ஸ் ஆடுவீங்க? பரதநாட்டியம்? தன்மானத்துக்காக ஆடுறவரா அவர்? நான் சொல்லுங்க,
நான் சொல்ல இந்த பைத்தியக்கார ஊதி சொன்னான். நீங்கள் கேளுங்க. அதுவும் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் ஆனீங்களாம். நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அதை செய்தார். நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து வேண்டுகோள் வச்சாங்களா? மேடையில் பாடினது வந்து வேல்முருகன் மட்டும்தான். அவரும் கண்ணாடி போட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்தி கண்ணாடியை கழட்ட வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அதுக்கப்புறம் கண்ணாடியை போட வச்சு அதுக்கப்புறம் அவர் பாடினார். நாட்டுப்புற கலைஞர்லாம் வந்து வேண்டுகோள் வச்ச மாதிரி நான் பார்க்கல. அவர் வேண்டுகோள்லாம் வைக்கல. நீங்களா போனீங்க, அவர் வந்து வாங்க வாங்க அப்படியே ஆடுங்க சார்னா ஆட்டிங்க. எதுக்கு மேடையில் போனீங்க? இவர் சொல்கிறத பார்த்தா நாட்டுப்புற கலைஞர்லாம் வந்து வேண்டுகோள் வச்சு ஐயா மேடைக்கு வாங்க, நாங்கள் பறையாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் ஆடி இருக்கோம், நீங்கள் மேடைக்கு வந்து ஆடுங்கன்னா பரவாயில்ல. வேல்முருகன் பாடினார், மேடையில் போய் இப்படி ஆடினீங்க. 41 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்தாமல் அவங்கள பற்றி வருத்தம் கூட பாடாமல் மேடையில் போய் சிரிச்சின்னு டான்ஸ் ஆடினீங்க. இது வந்து நாட்டுப்புற கலைஞர்களோட வேண்டுகோள். உண்மையாக எதிரிக்கு பாயிண்ட்டே வேணாம், இவன் எடுத்து கொடுப்பான் பொழுது. ஒரு ப்ரெஸ் மீட்டு காமிச்சா பதில் சொல்கிறோமோ இல்லையோ ஆட்டிடியூட் காட்டணும். அது யார்கிட்ட கற்றுக்கணும்? இவன்கிட்ட கற்றுக்கணும். ஒரு பதில் சொல்லல, ஆனால் ஆட்டிடியூட் மட்டும் டொனால்ட் ட்ரம்ப்னு நினச்சி நம்மளது மனசில் பாருங்களேன். அடுத்து கேளுங்க. நான் பூய்த்தினே இருப்பேன், நீங்கள் கேட்டுனே இருங்க. இது வரைக்கும் ஒரு அர்த்தமாக கூட பதில் சொல்லலை. ஆனால் திமிரை பற்றியா அடுத்து என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறல, சொல்கிறதுக்கு வார்த்தை வரல. எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து அவங்களும் கேள்வி கேட்டாங்க. சிபிஐக்கு அப்புறம் நீங்கள் பிஜேபி விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களே தெரியாமல் கேட்டாங்க. நீங்கள் சிபிஐக்கு அப்புறம் இல்லை, எப்பவுமே விமர்சிக்கலை. அது தெரியாமல் அவங்களும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பான். நகைச்சுவைகள். சிபிஐ வழக்குக்கு அப்புறமா அந்த விசாரணைக்கு அப்புறமா அதை பிஜேபி வந்து விமர்சிக்குது இல்லை. விதவிதமாய் வித்தியாசமான ஒரு விளம்பரம் வரும். ஒரு நகைச்சுவையை நம்ம தாண்டிட்டு போயிடணும். வேற விதவிதமாய் வித்தியாசமாய் நகைச்சுவைகள். பதில் சொல்ல விமர்சிக்கிறீங்களா இல்லையா? இல்லை விமர்சிப்போம் ஃப்யூச்சரில், இல்லை விமர்சிச்சுருக்குறோம், நாங்கள் பல இடத்துல விமர்சித்து அவங்கள காலி பண்ணியிருக்கிறோம். அந்த பதிலாம் சொல்லி வச்சா கூட பரவாயில்ல. நாங்கள் என்ன கண்டா பிடிக்க போகிறோம்? ஓகே, கனவுல விமர்சிச்சுக்கிறாங்க, அது வந்து நேரில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்போம். அதை விட்டுட்டு காமிக்ஸ் தான் காமெடிகள். விதவிதமாக வித்தியாசமாய் நெருப்பில் நிற்கிற மாதிரி இது வீடியோ பார்க்குறப்ப வேறையா வேற ஒரு ஊதியம் இல்லைடா, அழுக்கு ஊதி. அதாவது அழுக்காக இருக்கிற ஊதி. அந்த ஊதி வந்து அழுக்காக இருக்கும், நம்ம கழுவிட்டு விசில் அடிக்கணும். அதனால் அழுக்காக இருக்கிற ஊதின்னு சொல்ல வந்தேன். கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது.